குண்டோதரன் பார்க்கக்கூடிய காலம் 14 உலகம் அவரு கூட 56 தேசம் 56 நகரத்துக்குள் அடங்கியதோ வைகுண்டம் கைலாயம் சக்தி உலகம். 3 உலகத்திற்கு 3 கர்த்தாக்கள் தோன்றி 3 கர்த்தாக்களுக்கும் 3 வேலை. சத்திய உலகத்திலே வசிக்கக்கூடிய சதுர்முகம் ஆயிட்ட பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? சகல கோடி ஜீவராஜிகளையும் படைக்கும் வேலை. அந்த சகல கோடி ஜீவராஜிகள் யானை முதல் எறும்புக்கடை 84 லட்ச ஜீவபேதான்மாக்கள் எல்லா ஜீவராஜிகளுக்கும் படியளக்கும் சத்திய பொருளாகத்தான வாக்கப்பட்ட சிவபுரான் சிவநாதன். சிவநாதனுக்கோ இடபாகத்திலே மகேஸ்வரி, சடாபாரத்திலே கங்கை, கரத்திலே திருசூலம், மார்பிலே மணிமந்திர மாலை, இவை அனைத்தையும் இணைத்து பார்க்கக்கூடிய காலம். பிற்பாக கைலாயத்திலே அமரக்கூடிய காலம். விபூதி மண்டபத்திலே திகழக்கூடிய உமாதேவி ஓட்டம் நடையாகத்தானே ஓடி வருவாள். அவரிடம் பவிழம் என்று சொல்லக்கூடிய வேதத்தை கேட்பாள். கேட்றா அதை கேட்பது வேதத்தை கேட்பதை விட்டு ஒரு நாள் தினத்திலே உலகத்திலே சாதி எத்தனை என்று கேட்டால் அப்போது சொல்லுகிறேன் சிவன், சாதி 2 ஒழிய வேறில்லை. சாற்றுங்கால் நீதி விடுவார், நெறிமுறையில் இட்டார் பெரியோர், இடாதார் இடிகுலத்தோ கொண்டாங்கில் உள்ளபடியின் உலகத்திலே சாதி என்பது 2 அப்படி என்று சொல்லக்கூடிய காலம். உமாதேவி என்ன கேட்டால் அது என்னென்ன ஜாதி என கேட்டால் கேட்கக்கூடிய காலம். ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படி என்றும் ஆண் பெரிதா பெண் பெரிதா என்றால் ஆடவன் பெரிது என்று சிவன் சொன்னேன், பெண் பெரிது அப்படி என சொன்னான். சொல்லக்கூடிய காலம் வாக்குவாதம் ஏற்பட்டு அப்போ ஒரு கூத்தாட ஆரம்பிச்சான். அது தப்பு இல்ல. பார்க்கக்கூடிய காலம் எந்த இடத்தில் ஆடினோம் பார்க்கக்கூடிய காலத்தில் பெண் பெரிது அப்படி என்று வாக்குவாதம் ஏற்பட்டு புலோகத்திற்கு கைலாயம் சிதம்பரம் சேத்திரத்தின் அருகாகத்தான பொன்னம்பல மேடை ஏற்படுத்தி ஆட்டத்தை ஆரம்பித்தோம். இசைக்கருவி ஆட வைத்தோம். பிரம்மதேவன் ஒரு பக்கம் தாளம், பொன்னுலோக வாத்தியாகத்தான திகழக்கூடிய தெய்வேந்திரன் ஒரு பக்கம் தாளம், கும்புருவராகத்தான திகழக்கூடிய நாரதமுக பெரியோர் வீணக்கான வாசித்துக் கொண்டிருந்தார். பகவான் மிருதங்கம் வாசிக்கு பாவனையாகத்தானே காதிலே உள்ள குண்டலம் கையண்டு கீழே விழ வலது பாத்தினால் எடுத்து காண்பிக்கும் பாவனையாகத்தானே வச்சாரு. இது ஒரு ஆட்டமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்று மேடையில காலத்திற்கு நின்றாடுகிறோம். உமா தோல்வியிடம் தோடினால் தோல்வியிடத்த முகேஸ்வரிக்கு கையுக்கும் காலுக்கும் விலங்கு மூட்டி ஈசான்யம் முனையில் அடைத்து தெல்ல நடராஜ பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநாமத்தை வகுத்து நான் கைலாயத்திலே இடபாகத்தில் மகேஸ்வரி இல்லாது நேற்றுக்கு முதத்திலே வேதத்தை கேட்டு மகேஸ்வரியாகப்பட்டோர் கண்ணி காட்டு எல்லையிலே செங்கல் மேடையாகத்தானே போகும்படி சாபத்தை கொடுத்தேன். இந்த தினம் பள்ளிக்காட்டுக்கு என்னைக்கு தலைவராகத்தான திகழக்கூடிய வெத்தன நாயுடும் குண்டச்சி அம்மையாரும் சிவநாதன் எம்ஏ கோரி தவத்தில் இருக்கிறார்கள். ஆமா, நம்ம எங்க போகணும்? அங்க பள்ளிக்காடு.
சாற்றி நீராடி நீங்காத செல்வம் நிரந்தரோர் அம்பாவாய் வாங்க குடநேர்த்த வள்ளல் பெரும்பசுகள் கதிரோரும் திங்களும் காத்தினி உள்ளமட்டும் சதுராக வாழ்ந்து தடுப்பவர்கள் மதுரை மீனாட்சி சொக்கல் அடிநாள் மக்கள் 16 பட்டு பெருமாள் வளர்த்ததாக அவருக்கு நாடிய கொள்கை கூடு நாரமும் புகழ உண்டா வீடி அரக்க சேனை நீர்பட்டு ஒழிய வகை சூரிய சலக்கைராமன் தோல்வரி கூறுவோருக்கு நன்மையும் தீமையும் நலிந்தொன்று தேயுமே இம்மையில் ராமாவென்று 2 எழுத்தினால் பட்டி மாடாடுடன் சுந்தரபுர தானியம் பாராறு பெருக வேண்டும் பசி என்று வந்தவர்க்கு என்னாலும் பஞ்சியில் அன்னம் பக வேண்டும் துளம்பமணி மார்பனி வள்ளி குமரேசனை துணையாக வருகிறேன் சந்தான சௌபாக்கியம் பெறுவதற்காக தர்மமே தடுத்தவங்க வாராட்டு தேவலம் போட்டு போடத்தக்க பெருமாந்த நகர் ஆபத்தாரணபுரம் பச்சவாடி அம்மன் கோவில் சார்பாகத்தானே அடியனுக்காகத்தானே அன்பு காணிக்காகத்தானே கொடுத்து கொண்டாடி வைக்கப்பட்டது 51 லட்சமாகத்தானே மதித்து திருப்பதி வெங்கடாதளபதி நாடக சபா குழுவின் சார்பாக தான் அடிகிறத வணக்கம் கள்ளிக்காடு எல்லை ஓடி வந்து விட்டோம் கத்தன நாயுடத்திலும் குண்டச்சி அம்மையார் இடத்திலும் உலகத்திற்கெல்லாம் சிவநாயகராகத்தான திகழக்கூடிய சிவபுராணம் வந்திருப்பா சொல்லிட்டு ஐயா ஓ மரகர மகாதேவா ஓ மரகர மகாதேவா தங்கள் பாயத்திலேயே அடியான வணக்கம் செய்து வாதத்திலே விழுந்து வணங்கினார் நீடூழி வாழ்க்கை எழுந்திரும்
மாதக்குள்ள மாணிக்கமாகத்தான் திகழக்கூடிய சிறந்த பாதத்திலே விழுந்து வணங்கினாய். வாழ்க அப்பா பெத்தன நாயுடு. பரமேசா சுவாமி மக்கள் முகம் ஒன்றை குறிக்கின்றது. ராஜபேட்டைக்கு தலைவருடைய அரசனுடைய முகமோ ஒன்றை குறிக்கின்றது. நாட்டுக்கு மகுடராணியின் முகம் ஒன்றை குறிக்கின்றது. என்ன காரணம் சிவனை நினைத்தீர்? இந்த எல்லையை ஆள்வதற்கு எல்லாம் தண்ணி இந்த எல்லையை ஆள்வதற்கு எள்ளும் தண்ணி இறைப்பதற்கும் நாங்களோ பிள்ளை இல்லாத பாவி. எத்தனை ஆண்டு? சில ஆண்டுகளாகிறது. பற்பல ஆண்டு. ஆமா இருக்கட்டும். அப்படி எல்லை ஆள்வதற்கும் எள்ளும் தண்ணி இறைப்பதற்கும் பிள்ளை வாங்கும் என்று நாங்கள் இருவரும் கூடிய நான் ஒன்று நினைக்கிறேன், பெண் ஒன்று நினைக்கிறேன். என் மனைவியும் நானும் இருவரும் கூடி ஒரு மனதோடு ஒரே மனம். ஆமா புத்திரான் சிவன் வணங்குகிறேன். ஆமா எத்தனையோ பேர்களுக்கு புத்திர பாக்கியத்தை தந்துள்ளேன். இப்போது புத்திர பாக்கியம் தருகிறேன். எங்களுக்கு வேணும். கரத்தை நீட்டுங்கள். தந்தனா உடனே ஓடி வந்தோம். தந்தளிக்கின்றேன். இதோ பால் கொண்டாட்டரும் எலுமிச்சகரி மூன்றையும் ஒருமிக்க ஒன்றாகத்தானே சேர்த்து உன் மனைவியாளை ஜலத்திலே நீராட செய்து எவ்வளவு மந்திர தந்திரமா இருந்தாலும் ஆணும் பெண்ணும் கூட அது புத்திர பாக்கியமே வராது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு என்னன்னா தாம்பத்திய உறவு மட்டும்தான். ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தாதான் புத்திர பாக்கியம் இருக்கும். பஞ்சாட்சரத்தை உள்கொண்டு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மூன்றே முக்கால் நாளைக்குள்ளாகத்தான முதலிலே இந்த நாடாகப்பட்டு சீர்கெடுத்து விடும். பார்க்கக்கூடிய காலம் சுவாமி புத்திரன் பொறுப்பானே. ஆனால் என் நாடு நகரம் எல்லாருமே செழித்து ஓங்குமா? ஓங்காது. முதலிலே விடு சீர்கேடற்று விடும். அந்த செல்வன் காரணமாகத்தானே மறுபடியும் சீர்கேடற்ற இந்த நாடு சிறப்புற்றோங்கி விடும். பஞ்சாட்சரம் திருநீர் எலுமிச்சங்கனி மூன்றையும் சேர்த்திருக்கிறேன். ஜலத்திலே பெண்ணாளை குளிக்க செய்து அந்த பெண்ணிடத்திலே கூடி ஆணும் பெண்ணுமாகத்தானே சேர்க்க செய்து அழகிலே சிறந்த ஆண் சிறப்பு திறன் எப்போது நினைக்கின்றாயோ அப்போது வருகிறேன். போயிட்டு வாங்க சுவாமி.
என்ன குழந்தைன்னு பார்த்து சொல்லுங்க. குண்டல சக்தி அம்மா ஆண்டவர் அனுகிரகத்தினால் ஆண் பிள்ளை ஒன்று பிறந்திருக்கிறது. ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது. அனுகிரகத்தினால் கல்வி காட்டிலேயே காட்டிலே கல்வியும் செல்வமும் செல்வமெல்லாம் அழிந்து போய்விடும். அப்படி என்ன சிவன் கொடுத்த வரங்க பிரகாரம் அழகாத்தான ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறார். நாடு பொருத்தம் வேறு பொருத்தம் ஊர் பொருத்தம் வர வேண்டும். அப்படி என்று கல்வி காத்தான் கல்வி காத்தான். இக்கதை இப்படி இருக்க கல்வி காத்தான் தற்பார்